Hi students, good morning. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் கன்சர்வேட்டிவ் அண்டு நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால் என்ன? A force is said to be conservative when if the work done by or against the force in a moving body depends only on the initial and final position. ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் செய்த வேலை இல்லை எப்படி சொல்லலான்னாக்கா இஃப் த ஒர்க் டன் பை ஆர் எகெயின்ஸ்ட் த ஃபோர்ஸ். ஒன்று அந்த ஃபோர்ஸால் செய்யப்பட்ட வேலையாக இருக்கலாம், இல்லை அந்த ஃபோர்ஸுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலையாக இருக்கலாம். அது எதை டிஃபைன் பண்ணியிருக்குதுனாக்கா அதோட இனிஷியல் அண்டு ஃபைனல் பொசிஷன் மட்டும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ எதை டிஃபைன் பண்ணியிருக்காது? அண்ட் நாட் ஆன் த நேச்சர் ஆஃப் த பாத் பிட்வீன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன். அப்போ எப்படி வேணாலும் இருக்கலாம் அந்த பாதை, அதை பற்றி கவலை இல்லை. அதன் ஆரம்ப நிலை மற்றும் இறுதி நிலையை மட்டும் பொறுத்து இருந்ததுன்னா அதுதான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எலாஸ்டிக் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். இதனை டயக்ராமில் ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்காங்க கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கு, அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். எப்போ அது நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் நம்ம சொல்லுவோம்னா இஃப் த ஒர்க் டன் பை ஆர் எகெயின்ஸ்ட் த ஃபோர்ஸ் இன் மூவிங் பாடி டிஃபென்ஸ் அப்பான் த பாத் பிட்வீன் தம். அதாவது இனிஷியல் அண்டு ஃபைனல் பொசிஷன் அப்படிங்கிறத சொல்லாமல் அதோட பாதையை பொறுத்து இருக்குதுன்னு சொன்னால் அதுதான் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அப்போ இந்த ஒர்க் டன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் டிஃப்ரெண்ட் இன் டிஃப்ரெண்ட் பாத். எல்லா பாதையிலும் அந்த ஒர்க் டன்கிறது ஒரே மாதிரி இருக்காது. The frictional force are non-conservative forces as the work done against the friction depends on the length of the path moved by the body. Next example வந்து பார்த்தீங்கன்னா force due to air resistance. Viscous force. Viscous forceங்கிறது லிக்யூடில் இருக்கக்கூடியது. ஒரு லிக்யூடில் ஒரு ஸ்டோனை போடும்போது ஒரு வாட்டரில் போடுறதுக்கும் ஆயிலில் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஆயிலில் போகும்போது டிலே ஆகுது கீழே போய் விடுறதுக்கு, அப்போ அதுதான் அங்கே விஸ்கஸ் ஃபோர்ஸ்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். இதை கம்பேர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 3 மார்க் கொஸ்டின். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தோம்? இட் இன்டிபெண்ட் ஆஃப் பாத் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸு. நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து டிஃபென்ஸ் அப்பான் த பாத். ஒரு ரவுண்ட் ட்ரிப் எடுத்துக்கும் பொழுது ஒர்க் டன் அப்படிங்கிறது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில் 0, ஆனால் நான் கன்சர்வேட்டிவ் அப்படிங்கிறதுல 0 கிடையாது. ஏன்னா ஒரு சர்க்குலர் பாத்தில் எடுத்துக்கும் போது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும்போது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அதோடைய இனிஷியல் பாயிண்ட்டும் அதுதான், எண்டிங் பாயிண்ட்டும் அதுதான். நம்ம டிஃப்ரென்ஸ் 0 ஆகிடும். அப்போ நமக்கு ஆன்சர் 0 இல்லையா? இது வந்து அந்த பாதையோட மொத்த டிஸ்டன்ஸை கொடுக்கும். அப்போ அதை கண்டிப்பாக 0வாக இருக்க முடியாது, டிஃப்ரென்ஸ் இல்லது. நெக்ஸ்ட்டு டோட்டல் எனர்ஜி ரிமைன் கான்ஸ்டன்ட் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில். இங்கே வந்து அப்படி கிடையாது. நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில் எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜியாக டிசிபேட்டட் ஆகும். அதாவது டிசிபேட்டட்னாக்கா ஆற்றல் இழப்பு ஏற்படும். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில் ஒர்க் டன் இஸ் கம்ப்ளீட்லி ரெக்கவரபிள். அதை திரும்ப நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். அதுதான் சொல்லியிருப்பாங்க எலாஸ்டிக் ஃபோர்ஸ். எக்ஸாம்பிள் அதுதான், தெரிஞ்சுக்கலாம் அப்போ நம்ம. ஆனால் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸு அப்படிப்பட்டதில்லை. இட் இஸ் கம்ப்ளீட்லி நாட் ரெக்கவரபிள். நெக்ஸ்ட்டு இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி. எதுலனா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில். நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில் அந்த மாதிரி ரிலேஷனே கிடையாது. ஓகே.